வெல்கம் பேக் டு N2N Cars. ஹோண்டா அமேஸோட ஃப்ரண்ட் லுக் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த தேர்ட் ஜென்ரேஷன் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு ஆசமாக இருக்குது. ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் லைட்டு மாதிரி, ஸோ பூட்டு கூட டேரெக்டாக இன்டெகிரேட் ஆகி வந்து நல்லாவே தெரியுது. அந்த லைட்டு வந்துட்டு நம்ம எரியும்போது நம்ம பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு ஹோண்டா சிட்டியோட மினி வேர்ஷனே நம்ம சொல்லலாம். அமேஸ் வந்துட்டு ஒரு சப் 4 மீட்டர் கார் செக்மெண்ட்டில் வருது. அதனால தான் லென்த் வந்து 3995 mm கொடுத்துருக்காங்க. இதோட அலாய் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து நல்லா இருக்குது. அந்த டைமண்ட் கட்டில் நல்லா தெரியுது. இதோட கீலெஸ் என்ட்ரிக்காக ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். டோரில் லேன் வாட்ச் கேமரா இருக்குது. ஸோ இது வந்து ஏடாஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது. ரியரில் வியூவில் வந்துட்டு இன்னொரு கேமரா இருக்குது, பட் 360 டிகிரி கேமரா இல்லை. இப்போ வந்து புது ஹோண்டா அமேஸும் பழைய ஹோண்டா அமேஸும் சைட் பை சைட் நிற்கிது. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கிரில் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஹோண்டா அமேஸோட இன்டீரியர் வந்து நம்ம பார்ப்போம். இங்கே வந்து டிரைவர் சீட்டில் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். பீச் கலரில் நமக்கு எல்லாமே வந்துட்டு அங்கங்கே கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் வந்து நார்மலான விண்டோஸ் கண்ட்ரோல், டோர் கண்ட்ரோல், ORVM கண்ட்ரோல் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ லேம்ப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பீச் கலரில் ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பீச் கலர் வந்து தெரியுது. கண்டிப்பாக வந்து நம்ம சீட் கவர் போட்டே ஆகணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிடில் ஒரு ஆம்பஸ் மாதிரி இருக்குது. சீட்ஸும் வந்து நல்லா குஷனாக தான் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். வந்து கை வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. 2 பேர் படுக்கலாம். 2 பேர் படுக்கலாம். என்னடா பூட்டில் படுக்கிறதுக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், பூட் ஸ்பேஸ் வந்து 416 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து எதுவும் லேம்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பேர் டயருமே நம்ம பார்க்கலாம். ஒரு நார்மலான ஸ்பேர் டயர் தான் நம்ம பார்க்க முடியுது. ரியர் சீட்டில் வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டு வந்துட்டு இவரோட ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம். ஸோ ரியரில் வந்து நல்லாவே ஒரு நீ ரூம் வந்து இருக்குது. ஸோ ஒரு 5.7, 6 இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே உட்காரலாம். ஹெட் ரூமும் வந்து நல்லா இருக்குது. சன்ரூஃப் கிடையாது. மேலே வந்துட்டு நம்ம ஒரு லைட்டு மட்டும் நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் ஹோண்டா ஜென் கம்பேர் பண்ணும்போது இது இன்டீரியர் வந்து நல்லா ஒரு அப் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் லைக் லேன் கீப் அசிஸ்ட், ஸ்டீரிங் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கு. இதோட சென்டர் வியூ வந்து பார்க்கலாம். ஆர்ம்ரெஸ்ட் வந்து கிடையாது. வயர்லெஸ் சார்ஜருக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வாட் பவர் சாக்கெட் இருக்குது. USB 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 ஏர் பியூரிஃபைங் ஃபில்டர் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இந்த டேஷ்போர்ட் டிசைன்ஸ் பார்க்கலாம். இது வந்து பக்கவான பிளாஸ்டிக் தான், எதுவும் வந்து பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு FM அண்ட் ப்ளூடூத் அண்ட் ஃபோன்ஸ், கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு, அப்புறம் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னா டிவைஸ் லிஸ்ட்டு, USB கனெக்ட், RDS ஒரிஜினல், அப்புறம் சவுண்டு, VP, சிஸ்டம் வால்யூம், டிஸ்பிளே, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே உள்ளே போனீங்கன்னா லேண்ட் வாட்ச்சு, டெயின் ஸ்க்ரீனு, ரியர் கேமரா, இதெல்லாம் வந்து இருக்குது. அதே போல் ஓப்பனிங் அனிமேஷன், பேக்ரவுண்ட் கலர்ஸு, அப்புறம் வந்து வால்பேப்பர், ஆட்டோமேட்டிக் டேட், டைம், GPS கிளாக், GPS கொடுத்துருக்காங்க, சிங்க் ஆட்டோமேட்டிக், செலக்ட் டைம் ஜோனு, டெய்லைட் டைம், சேவிங் டைம், அதெல்லாம் இல்லை இருக்குது. டேட் ஃபார்மட், ரியர் ஒயிட் கேமரா, லேன் வாட்ச், அபவுட், ரியர் கேமரா ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் மட்டும்தான். டாப் வியூ எல்லாம் நார்மல் வியூ, ஒயிட் வியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அப்புறம் லைன் வாட்சில் வந்து ஷோ டைம் வித் சிக்னல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடியில் இந்த சைடு எல்லாமே வந்து டச்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா ப்ரெஸ் பட்டன் மாதிரி. டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் TFT டிஸ்பிளே வந்து தெரியுது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் மீட்டர் வந்து தெரியுது. டாக்கோமீட்டர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் டாக்கோமீட்டர்ஸ். அண்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் வந்து இருக்கும், அது வந்து இது காட்டும். அண்ட் தென் ஸ்பீட் அண்ட் டைமு, அப்புறம் G மீட்டர். ஸோ இது வந்து G மீட்டர். அந்த சீட் பெல்ட்ஸ் அது வியர் பண்ணியிருக்காங்களா இல்லையா, வந்து சேஃப்டி அண்ட் சப்போர்ட்ஸ். சேஃப்டி அண்ட் சப்போர்ட்டில் வந்து நம்ம சேஃப்டியாக வந்து ட்ரைவ் பண்ணுறோமா இல்லையான்றது, ஏதாவது வார்னிங் இருந்தால் அது வார்னிங் காமிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு டிபார்ச்சர், மிட்டிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் சென்சார் சிஸ்டம்,
இதெல்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செட்டிங்ஸில் வந்து ஏடாஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம் செட்டப்பில் போனீங்கன்னா ப்ரிசீடிங் வெஹிக்கிள், ஏசிசி வெஹிக்கிள், லீட் டிபார்ச்சரு, ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம், லேன் கீப்பர் சிஸ்டம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரியுது. ஹோண்டா சிட்டியில் இருக்கிற அத்தனை ஏடாஸ் ஃபியூச்சர்ஸும் கிட்டத்தட்ட நம்ம இதில் பார்க்கலாம். கஸ்டமைஸ் டிஸ்பிளேயில் வந்து போய் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்தெல்லாம் ஃபியூச்சர்ஸ் வந்து ஷோ பண்ணணும், ஹைட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் இதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1199 cc ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்கள் டிசைர் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து 3 சிலிண்டர், இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓவரால் பவர்ஸ் ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 PS வந்துட்டு ஹார்ஸ் பவரும் அண்ட் 110 Nm ஆஃப் டார்க் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசல் இன்ஜினுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஒன்லி பெட்ரோல் இன்ஜின் மாடல் தான். ஹைப்ரிடுமே வந்துட்டு இப்போதைக்கு கரண்ட்டாக இல்லை. பேனட் கீழே வந்து ஒரு ஃபோம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்ஜின் சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்கு. இது வந்துட்டு இந்த இடத்துல இல்லை, பிகாஸ் மேபி 4 சிலிண்டர் இன்ஜினாக இருக்கலாம், அதனால கொடுத்துருக்க மாட்டாங்க. இதோட கீ வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருந்தது. லாக், அன்லாக் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ வாங்க இந்த வண்டி வந்துட்டு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். அமேஸோட டைரக்ட் காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் ஆன மாருதி டிசைர் தான். இதோட கேபின் இன்சுலேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ கொஞ்சம் நாய்ஸஸ் எல்லாம் வந்து கேபின்குள்ளே வருது, கிட்டத்தட்ட டிசைன் மாதிரி தான் இருந்தது. ஸோ கேபின் நாய்ஸ் இன்சுலேஷன் குவாலிட்டி வந்து ஓகே தான். டிசைர் கூட டேரெக்டாக இதை வந்துட்டு ஹெட் டு ஹெட்டாக நம்ம கம்பேரிசன் பண்ணலாம். டிசைரில் வந்துட்டு 3 சிலிண்டர் இன்ஜின், அமேஸில் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. அந்த ஸ்மூத்னஸ் வந்து நமக்கு இன்ஜினில் நல்லாவே தெரியுது. பவர் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைரில் 81 PSக்கு கொடுத்துருக்காங்க, அமேஸில் வந்து 90 PS இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 8 to 9 PS வந்து இதில் அதிகம். டிசைரில் வந்து அந்த இனிஷியல் லேக் வந்து நல்லாவே தெரிஞ்சது. பட் அமேஸில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் பவர் இருக்கிறதுனால அந்த இனிஷியல் பிக்கப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் இதோட டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து கம்மியாகுது. டிசைரில் வந்து 24-25 மைலேஜ் வந்து ஏஆர்ஐயில் கிளைம் பண்ணுறாங்க. அமேஸில் அப்படியே 19-18 கிட்டத்தட்ட 5 km/லிட்டர் வந்து கம்மியாக இருக்குது. இந்த வார்னிங் வந்து இந்த ஸ்பீட்ல அது ஸ்லோவாக போய் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஓகே, இதே ஸ்பீடில் போனால் இடிச்சிருங்கன்ற வார்னிங். ஓகே, மீறி ரொம்ப கிட்ட போயிட்டா பிரேக் அடிச்சிடும். கொலிஷன் பட் ஆனால் சைடில் வந்து நமக்கு வந்து அந்த வார்னிங்கில் கிடைக்க மாட்டேது, சைடில் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்லி சைட் கவர்டு. இப்போ கொலிஷன் மிட்டிகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்க, அந்த மாதிரி டிசைரில் எந்த விதமான ஏடாஸ் ஃபங்க்ஷனுமே இல்லை. அமேஸில் வந்துட்டு அந்த மாதிரி ஏடாஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இந்த லேன் வாட்ச் கேமரா, ஸோ இதெல்லாமே வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏடாஸ் வந்துட்டு முக்கால்வாசி ஹைவேல தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ லாங் ரன் வந்துட்டு நீங்கள் அதிகமாக போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அமேஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கோம் வண்டி. இப்போ அந்த 0 to 30 மேனுவலில் ஓட்டப்பேன். ஸ்மூத்தாக இருக்குது, பிரேக்கும் நல்லா தான் இருக்குது. டிசைர் கூட கம்பேர் பண்ணும்போது அது 3 சிலிண்டர் டிசைர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அந்த பிக்கப் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குது. பட் ஆனால் சவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் அந்த அளவு ஓரளவு ஓகே தான். அமேஸ்லையும் டிசைர்லேயும் வந்துட்டு 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ABS, EBD, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி பேசிக்கான இது வந்துட்டு நம்ம எல்லா கார்லையுமே இப்போ வந்து வருது. எக்ஸ்ட்ராவாக வந்து ஹோண்டா அமேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட், இந்த டேர்னிங்லலாம் வந்து வண்டி ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சேஃப்டியுமே வந்துட்டு நம்ம ப்ரிஃபரன்சஸ் வந்து எல்லா காரும் கொடுக்குறாங்க, விச் இஸ் ரியலி குட். இன்ஜின் நாய்ஸ் வந்துட்டு டிசைர் அளவுக்கு கேபின்குள்ளே கேட்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் அதில் வந்து டிசைரில் ஒரு நாட்ச் வந்துட்டு அதிகமாக இருந்தது. அமேஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரில. அந்த வைப்ரேஷன்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் அமேஸில் வந்துட்டு உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த ஸ்மூத்னஸ் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சப்ஸ்டான்ஷியலான ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் 2 கார்லேயுமே மாற்றி உட்காந்து ஓட்டினா மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நார்மலாக ஒரு கார் வந்துட்டு நீங்கள் டிசைரோ இல்லை அமேஸ் வந்துட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா அந்த சப்ஸ்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே நமக்கு தெரியல. இன்னொரு நோட்டிசபிளான சேஞ்சஸ் வந்து இதோட ஸ்டியரிங் தான். டிசைரில் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு ஸ்டியரிங். இதில் வந்து ஓரளவுக்கு ஹெஃப்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு ஓட்டும் போது. சஸ்பென்ஷனில் எப்படி இருக்குது? நல்லா பிளாட்டடாக தான் இருக்குது.
கட்டெல்லாம் அடிக்கும்போது ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வெஹிக்கிள் போகும்போது வார்னிங்லாம் காட்டுது. ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் நல்லா தெரியுது. மேபி பிகாஸ் ஆஃப் த ஐவி டெக்னிக். இது நல்லா ரெவ் ஆகுது. நான் கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக ஓட்டணுன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் போ. ட்ரைவ் மோடில் இருக்கும்போது ரிலாக்ஸ்டாக தான் ஓட்டணும். நீங்கள் வந்து நல்லா பெடல் ஆக்சிலேஷன் போட்டு அழுத்துனீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது. இன்ஜின் வந்து ஸ்ட்ரைட் ஆகுது. அதனால தான் நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டியிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டும்போது பேடல் ஷிஃப்டரோட ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கு. கியர் வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்போர்ட்டினஸ் வந்து கிடைக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபன் டு ட்ரைவ் கிடைக்குது. டிசைர் டிரைவ் ரிவ்யூமே நம்ம போட்டிருக்கோம். இந்த கேப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பாப்பப் ஆகும், கண்டிப்பாக கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துட்டு டிசைர் வந்துட்டு பிடிக்குதா, இல்லை அமேஸ் வந்து பிடிக்குதா, நீங்கள் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டிசைர் வாங்கலாமா இல்லை அமேஸ் வாங்கலாமா? ஸோ டிசைர் வந்துட்டு கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து மைலேஜ் ஓரியன்டான ஒரு வெஹிக்கிள். ஸோ சிட்டி டிரைவுக்கு பெஸ்ட்டான வண்டினா அது டிசைர் நம்ம சொல்லலாம். மைலேஜ் நல்லாவே கொடுக்கும். அண்ட் அமேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது, டிசைர் அளவுக்கு இல்லை. பட் ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏடாஸ் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹைவேலாம் ஓட்டும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர், எனக்கு வந்து ஏடாஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் தேவையில்லை, நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசைர் போகலாம். உங்களுக்கு அந்த மைலேஜும் கிடைக்கும். பட் அந்த பவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு மேட்ரே இல்லை, எனக்கு வெறும் மைலேஜ் தான் எனக்கு முக்கியம்னா கண்டிப்பாக வந்துட்டு டிசைர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். சன்ரூஃப்மே வந்துட்டு டிசைரில் இருக்குது, ஆனால் அமேஸில் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். சிட்டி யூசேஜ் வந்து அதிகம், அதாவது 75-80% வந்து நீங்கள் சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிசைரே போகலாம். உங்களுக்கு வந்துட்டு ஹைவே யூசேஜ் அதிகம், சிட்டி 50-50% அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து அமேஸ் சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எது சூஸ் பண்ணாலுமே ரெண்டுமே வந்துட்டு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கார் வந்து சூஸ் பண்ணீங்க, எதனால் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோட்டில் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்டில் தென்